கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து கொஞ்சம் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். இதில் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் அவங்க மேலே சீஷர்கள் மேலே ஊற்றப்படுகிறார். அப்படி ஊற்றப்படும்போது ஒரு பலத்த சத்தமும் வானத்திலிருந்து சடுதியாய் வந்து முழக்கம் உண்டாகி அந்த சத்தத்தினால எல்லாரும் சத்தத்தில் பேசுகிறாங்க. ஆவியால் நிறைஞ்சு சீஷர்கள் பேசுகிறது கேட்டு அங்கிருந்த எருசலேமின் தேவபக்தியில் ஜனங்கள், பஸ்கா பலியின் பண்டிகையினால் வந்திருந்த ஜனங்கள் பிரமிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் வந்தால் அவங்கவுங்க சொந்த பாஷையில் பேசுவாரோ அப்படின்னு பல குழப்பமும், பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த அக்னி பாஷைக்கு பலவிதமான காரியங்களும் சொல்லப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே என்ன உணர்றேன்னா, ஆவியானவர் அவருடைய அவசியத்துக்கும் தேவைக்கும் ஏற்றபடி கொடுக்கப்படுகிறார். ஸோ இங்கே ஆண்டவர் கொல்லப்பட்டு உயிர்த்தெழுந்த நாளை குறித்து இருக்கும்போது, குழப்பத்தில் இருக்கிற போது ஜனங்களுக்கு இந்த காரியம் மிகவும் அவசியமாகப்பட்டது. அதனால தான் சீஷர்கள் அந்த